الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء. وقال نبينا صلى الله عليه وسلم لا فضل لعربي على عجمي ولا عجمي على عربي ولا أبيض على أسود ولا أسود على أبيض إلا بالتقوى أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஜனவரி மாதம் வந்துவிட்டால் தமிழர்களினுடைய ஏராளமான பண்டிகைகள் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான இந்திய அரசியலமைப்பை தூக்கி நிறுத்துகின்ற மறக்க முடியாத ஒரு நாள் என்றால் குடியரசு தினம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அன்றைய 284 பாராளுமன்ற உறுப்பினர்களால் முடிவு செய்யப்பட்டு ஜனாதிபதி கையெழுத்து இட்டு ஜனவரி 26ஆம் தேதி 1950 நடைமுறைக்கு வந்த நாளைத்தான் குடியரசு தினமாக அனுசரிக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. குடியரசு என்றாலே மக்களுக்கான ஆட்சி. பெருமகனார் ஆபிரகாம் லிங்கனின் கூற்றுப்படி மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தக்கூடிய ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் குடியரசு அமைப்பு என்று அழகாக வரையறுத்து சொல்வார். அப்ப அன்னைக்கு இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறது. இந்த மொத்த அரசியல் அமைப்பையும் எழுதியவர் பிரேம் பிகாரி நரேந்திரா என்பவர் எழுதி முடிக்கிறார். கைப்பட எழுதப்பட்ட பிரதி. ஒரே சமயத்திலேயே ஹிந்தியிலையும் எழுதப்படுகிறது, ஆங்கிலத்திலும் எழுதப்படுகிறது. 2 மொழிகளில் முதலாக அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய மொத்த கண்ட்ரோல், இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இதுதான் என்று வரையறுக்கப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950. கிட்டத்தட்ட இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல 221 பக்கம் அரசியலமைப்பு சட்டம் கையெட்டு பிரதியால் எழுதப்படுகிறது. இந்தியில 250 பக்கம் எழுதப்படுகிறது. நாடு குடியரசாக ஆன ஒரு நாள், முக்கியமான நாள். குடியரசு என்றாலே குடிமக்களுக்கான அரசு. தங்களுக்கான பிரதிநிதிகளை, தங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களை சாதாரண சாமானியர்கள் கூட தேர்ந்தெடுத்து தங்களை இவர்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று
மக்களால் மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை உருவாக்கப்பட்ட தினம். ஒரு அரசு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை 1400 வருடங்களுக்கு முன்பே கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு குடிமக்களுக்கான அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நடந்து காட்டினார்கள். அது பொன்னெழுத்தால் பொறிக்கப்படக்கூடியவை. பெருமானார் சொன்னார்கள், ஹியாரு அய்மத்துக்கும் உள்ளதீன துஹிப்பூனஹும் வ யுஹிப்பூனஹும். நல்ல ஆட்சியாளர்கள் யார் தெரியுமா? அவங்கள பார்த்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க, உங்களை பார்த்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. வயுஸல்லூன அலைக்கும் வ துஸல்லூன. நீங்கள் அந்த ஆட்சியாளர்களுக்காக பிரார்த்தனை செய்வீர்கள், ஆட்சியாளர்கள் நீங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்வாங்க. வஸிராரு அய்மத்துக்கும் உள்ளதீன. கெட்ட ஆட்சியாளர்கள் யார் தெரியுமா? தபுரிதுனஹும் வ யுரிதுனஹும். அவங்கள பார்த்தா உங்களுக்கு டென்ஷன் ஆகும், உங்களை பார்த்தா அவங்களுக்கு டென்ஷன் ஆகும். வதல்அனூனஹும் வ யல்அனூனஹும். நீங்க பார்த்த உடனே அவங்கள திட்டுவீங்க, அவங்க உங்களை பார்த்த உடனே திட்டிப்பாங்க. இவர்கள் தான் கெட்ட ஆட்சியாளர்கள் என்று சொன்னார்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குடியாட்சி என்பது குடிமக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். குடிமக்களினுடைய வாழ்வாதாரங்களில் அக்கறையுள்ள ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு ஆட்சியாளர் என்பவர் சேவை மனப்பான்மை உடையவராக இருக்க வேண்டும் என்று வகுத்து காட்டுகிறது இஸ்லாமிய மார்க்கம். பெருமானாரிடத்திலே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வருகிறார். பெருமானாரிடத்திலே வந்து சொன்னாலாம், யார் ரசூலல்லாஹ், எனக்கு சில தேவைகள் இருக்கிறது, நீங்கள் தான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்மணி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியிடம் வந்து சொல்கிறார். அந்த பெண்மணி எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா உம்மத்துல்லாஹ் உந்துரி அயுஸக்கி ஷிஅத்தி ஹத்தா அக்லிலக்கி ஹாஜத்தக்கி. பெண்ணே, எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் என்னை அழைத்துக் கொள்ளலாம், வீதியில இறங்கி உனக்கு உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் இந்த உலகத்தில் மாத்திரம் மன்னர் கிடையாது, மறு உலகத்திலும் இவர்தான் மன்னர், முடிசூடிய மன்னர் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்தா இல்ல, யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம், யார் எந்த நேரத்தில் வந்தாலும் சந்திக்கலாம். அனைவரும் அமர்ந்திருக்கும் போது வெளியூரில் இருந்து வருபவர்கள் கேட்பார்களா, எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க யார், இங்க முகமது நபி யாருன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைய ஆட்சியாளர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சாதாரணமா ஒரு கவுன்சிலரை சந்திக்கிறதா இருந்தாலும் கூட ஒரு கடினமான காரியமாகிவிட்டது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஜனாதிபதியை கூட எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மிக சீக்கிரமாக சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது இஸ்லாமிய ஆட்சி காலத்திலே. ஒரு தடவை மதீனாவை தாக்குவதற்கு எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வதந்தி பரவுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நேரா அபூ தல்ஹா ரலியல்லாஹு போய் உன்னுடைய மண்டூபுங்கிற அந்த குதிரை எனக்கு கொடுப்பான்னு சொல்லி இரவல் வாங்கி அந்த குதிரையில ஏறிக்கொண்டு மதீனா நகர் முழுவதும் வலம் வருகிறார்கள். ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர், ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பை உருவாக்கிய எபிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தனியாக சென்று மக்களுக்கு எந்தவித சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ராணுவ அதிகாரியை விட துரிதமாக ஏறி குதிரையின் மீது மதீனா நகர் முழுவதும் சுற்றி வந்துவிட்டு சொன்னார்கள், நான் மதீனா நகர் முழுவதும் சுற்றி பார்த்து விட்டேன், எதிரிகள் யாரும் வரவில்லை, கடலினுடைய அலையை விட மிக வேகமாக நான் சென்றேன் என்று சொன்னார்கள் எபிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர் என்பவர் சேவை மனப்பான்மையாக இருக்க வேண்டும். சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹு, ஒரு சமூகத்தினுடைய தலைவர் என்பவர் அவர்
அந்த வேலையை முதலில் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சமூகத்தினுடைய தலைவர் என்பவர் அந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற குடியரசு தத்துவத்தை உணர்த்தியவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு சிலருக்கு உணவு பரிமாறினாங்களாம். இன்னைக்கு எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு இட்லி, அதுவும் ஒரு கரண்டியை பிடிச்சிக்கிட்டு ஒரு இட்லி வச்சுட்டு அந்த இட்லியை பிடிச்சுக்கிட்டே ஒரு போட்டோ, அந்த போட்டோ ட்ரெண்டி எங்க பார்த்தாலும் வாட்ஸ்அப் வலைதளங்களில் எல்லாம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா இடங்களிலும் வளம் வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இவர்களுடைய கருணை உள்ளத்தை பாருங்கள். ஒரு பணியாளருக்கு எவ்வளவு பெரிய உபசரிப்பை செய்கிறார் என்று அவர் அந்த கரண்டியை பிடித்துக் கொண்டு போட்டோவும் போட்டுக்கொண்டு இன்றைய ஆட்சியாளர்களை மிகப்பெரிய பந்தோஸ்ல மிகப்பெரிய உற்சாகையில் தூக்கி வைக்கக்கூடிய ஊடகத்தை பார்க்கிறோம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களிடத்திலே போட்டோக்கள் இல்லை. இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கும் சரி, குடிமக்களுக்கும் சரி, சாதாரண பணியாளர்களுக்கும் சரி, அவர்களை நின்று களத்தில் இறங்கி அவர்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் பரிமாறுகிறார்கள். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அப்போ ஒருத்தர் இடது கையில சாப்பிட்டு இருந்தார். உடனே உமர் ரலியல்லாஹு யா அப்துல்லா குல்பி யமீனிக்க, எப்பா வலது கையில சாப்பிடணுமே இடது கையில சாப்பிட்டு இருக்கிறீங்களேன்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்கன்னா, உசித்து யௌமம் முஅத்தா ஃபஅஜஸ்து அனில் ஹரக்கத்தி, முஅத்தா போர்ல நான் கலந்துக்கிட்டேன், அதுல என் கை பாதிக்கப்பட்டுச்சு, என்னுடைய வலது கையை என்னால் யூஸ் பண்ண முடியல, எனது வலது கையை என்னால் அசைக்க முடியவில்லை, அதனால் தான் நான் இடது கையில சாப்பிடுறேன்னு சொன்னப்ப எல்லாம் அழுக ஆரம்பித்து விட்டார்கள். என்று கேள்வி கேட்டுக் கொண்டே இருந்தார்களா? இவ்வளவு பெரிய கஷ்டம் வச்சு நீங்க எப்படி உதவுச்சீங்க, நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, நீங்க எப்படி உடைய பார்க்கிறீங்க, உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யலாம் என்று ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி கேள்விகளை தொடுத்துக் கொண்டே சென்றார்களா? நான் கடுமையான சிரமத்திலே இருக்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னாராம். பிறகு அவருக்கென்று ஒரு பணியாளரை நியமித்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த இடத்திலேயே நியமிக்கிறார்கள், கட்டளையிடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் குடியரசு நாட்டினுடைய ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. குடிமக்களினுடைய நலனில் அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த நாட்டினுடைய எந்த அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர்கள் உடனின்று செய்ய வேண்டும் என்பதை அந்த ஆட்சியாளர்கள் நடந்து காட்டினார்கள். நம்முடைய ஆட்சியாளர்களையும் நாம் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர் அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய நிலவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை எல்லாம் சிரியா பயணத்தை முடிச்சுட்டு மதீனாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வர வழியில பார்த்தோம்னு சொன்னா ஒரு கூடாரம் இருந்துச்சு. என்னடா ஒரு கூடாரம் இருக்குதே, தன்னந்தனியா கிடக்குதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு நேரம் அப்போ ஜனாதிபதியா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு நேரம் அந்த கூடாரத்துல போய் பார்த்தா ஒரு வயசான அம்மா தனியா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்களா, மாஃபஅல உமர், உமரை பத்தி தெரியுமா, உமர் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்பதை காட்டிக் கொள்ளாமல் அந்த மூதாதி இடத்திலே கேட்டார்களாம். உடனே அந்த அம்மா சொல்லுச்சா, லா ஜஸாஅல்லாஹு அன்னி கைரா, இந்த உமர் ஆட்சியாளர் இருக்காரே அல்லாஹ் அவருக்கு நல்லதே கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். அல்லாஹ் அவர்களுக்கு நல்லதே கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களாம். உடனே எப்போது எல்லாம் என்னம்மா பிரச்சனை, ஏன் ஆட்சியாளரை திட்டுறீங்க, ஏன் ஜனாதிபதியை திட்டுறீங்கன்னு கேட்டப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், எல்லாரும் வல்லாஹி நாலனி மின் அத்தாயி திர்ஹமன் முத்து வல்லாஹி மின் தீனாரோ வல்லா திர்ஹமா. இந்த உமரது எல்லாம் எப்போ பதவிக்கு வந்தாங்களோ, எப்ப ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்தார்களோ, அன்னையிலிருந்து அரசாங்கத்தினுடைய எந்த உதவியும் இந்த வயதான கிழவிக்கு கிடைக்கவில்லை.
இந்த வயதான மூதாட்டி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். உமரதியினுடைய எந்த நலத்திட்டங்களும் இந்த மூதாட்டிக்கு வந்து சேரவில்லை என்று அந்த வயசான அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே உமரதியில் அடுத்த கேள்வி கேட்டாரலாம், அம்மா எதிரியும் உமர்த்தி ஆதிக்க வாழ்த்தி ஆதல் மௌதிய, ஏமா ஏதோ ஒரு வனாந்திர காட்டுக்குள்ள இருந்து கூடாரத்தை போட்டு உள்ள இருந்துகிட்டு உமர் வந்து எதையும் செய்யலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிட்டியில வந்து இருந்தா பரவாயில்ல, எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா பரவாயில்ல, நீ எங்கேயோ தனியா ஒரு இடத்துல இருந்துகிட்டு அரசாங்கத்தினுடைய எந்த நலத்திட்டங்களும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வது எப்படி நியாயம் என்று சொல்லும் போது அந்த வயசான அம்மா சொன்னாங்களா, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், வல்லாஹி மா லனன்து அஹதன் யுவல்லி அலன் நாஸி வலா யத்ரி மா பைன மஷ்ரிகிஹா வ மக்ரிபிஹா. நான் ஆட்சியில் வருகிறேன் என்று வரக்கூடியவர் அந்த நாட்டினுடைய முழு பகுதியையும் நிர்வகிக்கக்கூடியவர் தான். எனக்கு இந்த ஏரியா தெரியாது அந்த ஏரியா தெரியாதுன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஏரியால கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், அல்லது மினிஸ்டராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், ஒரு நாட்டை ஆளக்கூடியவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட அந்த பகுதிகள் முழுவதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் நலத்திட்டங்கள் போய் சேர்ந்தன என்பதை புரிந்து வைத்திருக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எனக்கு உங்க ஏரியாவில் எனக்கு தெரியாது, இங்கிட்டு மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்களா அந்த அம்மா. சொன்ன உடனே உமரே மனசுல சொல்லிக்கிட்டாங்களா, உங்களை விட எல்லாம் ரொம்ப தெளிவாதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உமரதிகள் என்ன செஞ்சாங்களா, அந்த வயசான அம்மாவுக்கு 25 தங்க காசை கொடுத்து விட்டு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டார்கள் என்ற வரலாற்று செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப எந்த அளவிற்கு அந்த பெருமக்கள் ஆட்சியாளர்கள் சிறந்த முறையில் குடியரசு ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள், யாருக்கும் எந்த சிரமமும் வந்துவிடக் கூடாது என்பதை ஒவ்வொரு நிமிடத்திலும் கவனித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட தத்துவங்களை உள்ளடக்கியதுதான் குடியரசு ஆட்சி. அதைத்தான் அந்த அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறது. ஒரு நாட்டில் உள்ள எல்லா மக்களும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்குகிறது. அடுத்தவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சாசனங்கள் அதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நடைமுறை தற்போதைய காலகட்டத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் நாம் யோசிக்கக்கூடிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் விதியின்படி இந்திய அரசியல் சாசனம் 15ஆம் விதி படி மக்களிடையே மதம், ஜாதி, இனம் போன்றவற்றை பார்க்க கூடாது, எல்லா மக்களையும் சரிசமமாக நடத்த வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டப்படி கூறப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதான்னு சொன்னா கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சொல்றாங்க, ஒரு தடவை முதலில்லா ஹஜ்ஜினுடைய காலகட்டத்துல தன் நாட்டினுடைய எல்லா கவர்னர்களையும் அழைத்தார்களாம். அழைத்து சொன்னாங்களா, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இந்த இடத்திலே சொல்லுங்க. பொதுமக்கள் எல்லாரையும் அழைத்து ஆட்சியாளர்கள் எல்லாம் நிக்க வச்சுட்டாங்க. முதலில்லா நிக்க வச்சுட்டு பொதுமக்கள்கிட்ட சொன்னாங்களா, எல்லா ஆட்சியாளர்களும் இங்க நிக்கிறாங்க, எல்லா கவர்னரும் இங்க நிக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இப்பயே சொல்லுறேன்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் அமைதியா இருந்தாங்கன்னா ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சார். அமீரல் முஃமினீன் இன்ன ஆமிலக்க புகாரன் லரபடி எனத்த சௌதை எனத்த சௌதி. முதலில் அவர்களே, உங்களுடைய இந்த கவர்னர் என்னைய 100 அடி அடிச்சாரு சாட்டையில, எதுக்கு அடிச்சாருன்னு தெரியல, கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே உமரதில்லா அந்த கவர்னரை கூட்டாங்களா, ஃபீமல் தரத்தபு, ஏன் அவர் அடிச்சார், என்ன காரணம், ஏன் அந்த மனிதரை குடிமகனை அடித்தார் என்று கேட்கும் போது அவர் சொன்னாரா, எதுவுமே சொல்ல முடியல, எதுக்கு அடிச்சாருங்கிறதே அவரால் சொல்ல முடியல. உடனே உமரதில்லா, எப்பா கம்ப்ளைண்ட் பண்ண வந்த ஆளுவா வந்து இவரை வந்து சாட்டையில அடிங்கன்னு சொன்னாங்க, சாட்டையில நீங்களும் மோரடி அடிங்கன்னு சொன்னாங்களாம். உடனே அவர் சொன்னாங்களாம், அமீரல் முஃமினீன் இன்னக்க இன் ஃபால்த ஹாதா யக்ஸுபு அலைக்க, நீங்க இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் ஏதாவது தவறு செஞ்சா
என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி தண்டிக்கலாம்னு நீங்க சட்டம் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அது ரொம்ப சிக்கலா போயிடும். எல்லா மக்களும் வந்து விடுவார்கள். இதே மாதிரி எல்லா மக்களும் ஆரம்பிச்சுவாங்க, ஆட்சியாளர்களை அடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று அந்த மனிதர் சொன்னாரா. சொல்லியும் கூட முதலியல்ல சொன்னாங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது ஏதாவது இது போன்ற தொல்லை கொடுத்தால் அவர்களை அடித்தால் அதே போல அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு கசையடி உங்களுக்கு சொன்னதுக்கு பின்னாடி அவர் என்ன செஞ்சாரா, நஷ்ட ஈடு தந்தவரேன்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கு 2 தங்க காசுன்னு சொல்லி 200 தங்க காசை கொடுத்தார் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இஸ்லாமிய ஆட்சி என்றால், இஸ்லாமிய குடியரசு ஆட்சி என்றால் இப்படித்தான் இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல இந்திய அரசியல் சாசனம் 25ஆம் பிரிவின்படி பூரண மத சுதந்திரம் என்பது உண்டு. இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களும் அவரவர் மதத்திலே சுதந்திரமாக வாழலாம் என்று சாசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அதுதான் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எகிப்தை வெற்றி கொள்கிறார்கள். அப்போ அந்த நேரத்துல அங்க இருந்த மக்கள் நிறைய யூத கிறிஸ்தவர்கள் இருந்தாங்களாம். அவங்க சொன்னாங்களா, அல் மிஸ்ரியின் முஸ்லிமின் கலாய்சியும் இஸ்ரேல், எகிப்தில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யாருக்குமே எவ்வித இடையூறையும் முஸ்லிம்கள் கொடுக்கக்கூடாது என்று உடன்படிக்கை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க டமாஸ்கஸ் அந்த நகர்ல ஆட்சியாளரா இருந்தாங்க. வலித் இப்னு அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹ். அந்த நேரத்துல அங்க ஒரு பள்ளி இருந்துச்சு. அந்த பள்ளிக்கு பக்கத்திலே ஒரு சர்ச். பள்ளியில தொழுகிறதுக்கு இடம் பத்தலன்னு சொல்லிட்டு சர்ச்சை கொஞ்சம் இடிச்சுட்டோம்னு சொன்னா பள்ளியை நல்லா விரிவுபடுத்தி கட்டலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அங்க இருந்த கிறிஸ்துவ துறவிகளை எல்லாம் கூட்டாங்களாம். கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, நாங்க பள்ளிவாசலை விரிவுபடுத்த போறோம், எங்களுக்கு வேற எங்கேயும் இடம் இல்லை, இந்த சர்ச்சு தான் இடமா இருக்குது, உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய இடத்தை நாங்கள் தந்து விடுகிறோம், எங்க வேணா சர்ச் கட்டிக்கோங்க. அதே போல அதற்குரிய கட்டுமான செலவை இரட்டிப்பாக நாங்கள் தந்து விடுகிறோம், உங்களுக்கு வேண்டும் என்ற சலுகை எல்லாம் செய்யறோம், நீங்க இந்த சர்ச் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வலித் இப்னு அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அந்த மக்கள் எல்லாம் ஒத்துக்கல. இல்ல எங்களுக்கு இந்த இடத்துலதான் சர்ச் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன செஞ்சாரா, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சர்ச்சை இடிச்சு தள்ளி பள்ளிவாசலை வெளிப்படுத்தினார். வலித் இப்னு அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு அடுத்த ஆட்சியாளராக ஹஸரத் நேர்மைக்கு புகழ் பெற்ற ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஆட்சியாளராக, கவர்னராக வருகிறார்கள், ஜனாதிபதியாக வருகிறார்கள். அவங்களுடைய நேர்மை தன்மையை கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்க, அங்க இருந்த கிறிஸ்துவ துறவிகள் நேரா போய் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் போய் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சியாளர் இருந்தாரு, எங்க சர்ச் இங்கதான் இருந்துச்சு, இதை இடிச்சிட்டு பள்ளிவாசலை வெளிப்படுத்திட்டாரு, நாங்க ஒத்துக்கவே இல்லை, அதிகாரத்தை வைத்து அவர் கட்டி விட்டார், நீங்க நேர்மையான ஆட்சியாளர்னு கேள்விப்பட்டோம், எங்களுடைய இடத்தை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் فأمر الخليفة عمر بن عبد العزيز بهدم ذلك الجزء من المسجد. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு சர்ச்சை இடித்து கட்டப்பட்ட அந்த இடத்தை அவர்களுக்கு, அந்த பள்ளிவாசலை இடிச்சிட்டு அந்த ஆக்கிரமிப்பு இடத்தை சர்ச்சுக்கு கொடுத்தார்கள். அந்த கிறிஸ்துவ துறவிகளுக்கு சொந்தமான அந்த இடத்தை அவர்களிடமே ஒப்படைத்தார்கள். அவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தார்கள் என்ற செய்திகளை நாம் வரலாற்று நூல்களை பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு மத சுதந்திரத்தையும் பேணி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் இந்த இடத்தில் இல்லை, இது வேறு கட்டப்பட்டது என்று புனையப்பட்டு பள்ளிவாசல்களை இடிக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை பார்க்க முடிகிறது.
மத சுதந்திரம் இல்லாத ஒரு நாடாக உருவாகி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்திய அரசியலமைப்பு நமக்கு மத சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தங்களுடைய வழக்குகளை எங்கேயுமே நியாயம் கிடைக்கலன்னு சொன்னா நாங்க கடைசியில உச்ச நீதிமன்றம் போய் பார்த்துக்கிறோம்னு சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்திய அரசியல் சாசனம் 32வது விதியின் அடிப்படையில் உரிமை மறுக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யலாம் என்பதை பார்க்க முடிகிறது. இது சஹாபாக்களுடைய காலத்துக்கு தான் ரொம்ப பொருந்துச்சு. மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல, பள்ளிவாசல் பக்கத்திலேயே அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வீடு இருந்துச்சாம். அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுல மழைநீர் சேகரிப்பு அந்த குழாய் இருந்துச்சு, நீர்த்தாரை இருந்துச்சு. அந்த நீர்த்தாரையிலிருந்து மழை பெய்ஞ்சுன்னு சொன்னா அந்த தண்ணி பள்ளிவாசல்ல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள பக்கத்துல விழுவும். உமரதியுடைய ஆட்சியாளர் அப்ப ஜனாதிபதியா இருக்கிறாங்க. உமரதி என்ன பண்றது வந்து பாக்குறாங்க, என்ன அந்த மழை நீர் குழாய் தண்ணி வந்து பள்ளிவாசல்ல விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த தண்ணி மழை நீர் சேகரிப்பதெல்லாம் எடுத்து தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டார். அதே போல அங்க இருந்த அந்த நீர்த்தாரை எல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. வெளியூர் போயிருந்தாங்கன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு வெளியூர் போயிட்டு வந்து பாக்குறாங்க, பார்த்தால் தன்னுடைய வீட்டினுடைய முகட்டின் மீது இருந்த அந்த நீர்த்தாரை அகற்றப்பட்டிருப்பதை கண்டு வருத்தம் அடைஞ்சாங்களாம். நான் இருக்கிறேன், இந்த ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், இந்த ஜனாதிபதி என்னை கேட்காம என்னுடைய அனுமதி இல்லாம அந்த நீர்த்தாரை எடுத்து தூக்கி போட்டாரேன்னு சொல்லிட்டு நேரா மதீனாவினுடைய நீதிமன்றத்துல போய் மேல்முறையீடு செய்யறாங்க. அந்த மதீனாவினுடைய நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர்கள் போய் சொன்னாங்களா, வல்லதி பஅத முஹம்மதன் பில் ஹக்கி இன்னஹு ஹுவல்லதி வதஅல் மீசான ஃபீ ஹாதல் மக்கான். இந்த இடத்துல இந்த நீர் குழாயை வச்சது, நீர்த்தாரையை வச்சது எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. வனஸஅத்துஹு அன்த யா உமர், இந்த உமர் ஜனாதிபதிங்கிறதுனால புடிங்கி எடுத்துட்டாரு, இந்த உமர் மேல நான் வழக்கு தொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு வழக்கு தொடுக்கிறாங்க. இங்கே நீதிபதி இடத்திலே விசாரணை வருகிறது. அப்போ நீதிபதி கேட்டாங்களா, இது அப்பாஸினுடைய அனுமதி இல்லாம நீங்க எப்படி இதை எடுத்து தூக்கி போட்டீங்க, உங்க மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஜனாதிபதியின் மீது தவறு இருக்கிறது என்று அந்த நீதிபதி சூடுரைத்தார். சூடுரைத்து விட்டு இருந்த குழாயை அங்கேயே வைக்க வேண்டும், இது என் உத்தரவு என்று சொல்லிவிட்டார். சொன்னதற்கு பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள், அப்பாஸே என்னுடைய தோள்பட்டையின் மீது நீங்கள் ஏறிக்கொண்டு மீண்டும் அதே இடத்தில் வையுங்கள், நான் தவறு செய்துவிட்டேன் என்று ஒரு ஜனாதிபதி தீர்ப்பிற்கு பின்னால் ஒப்புக்கொண்டு விட்டு, நீங்க பார்க்கிறோம், எந்த குற்றவாளிகள் போனாலும் கூட பல ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டு வந்தாலும் கூட எங்க மேல தப்பு இல்லை, எங்களை அநியாயமா உள்ள வச்சாங்க, நாங்க வெளியில வந்தோம், பக்காவா தெரியும், வீடியோக்கள் ஆதாரங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கும், இருந்தாலும் கூட குற்றங்களை ஒப்புக்கொண்டவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தன் மீது இருந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டால் தன் மேலையில் ஏறிக்கொண்டு மீண்டும் அப்பாஸ் எல்லாம் அந்த இடத்துல அந்த நீர்த்தாரையை பொருத்தினார்களாம். பின்னாடி காலத்துல மஸ்ஜிது நபவிக்கே தன் வீட்டை ஒப்படைத்து விட்டார்கள், வக்ஃப் செய்தார்கள் என்ற செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடியரசு தத்துவத்தை உருவாக்கி காட்டினார்கள், செயல்படுத்தி காட்டினார்கள் சஹாபாக்கள். மக்களுக்காக, மக்களால் மக்களை நடத்தக்கூடிய குடியரசு ஆட்சி என்பது மிக சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணியோடு இருக்க வேண்டும் என்பதை, நடைமுறைக்கு சாத்தியம் என்பதையும் செய்து காட்டியது இஸ்லாமிய மார்க்கம், செய்து காட்டினார்கள் சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வந்த பெருந்தகைகள் என்பதை பார்க்க முடிகிறது. அதனாலதான் உமர் சொன்னாங்க, இன்னி வல்லாஹி இல்லா அகுன்னக சிராஜி யஹரிகு நஃப்ஸஹு வ யதுரி மின்னாஸ். இந்த விளக்கு இருக்குதே, மண்ணெண்ணை போட்டு எரிச்சோம்னு சொன்னா விளக்குக்கு சூடேறும், விளக்கு கருவும், ஆனால் மக்களுக்கு எல்லாம் ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கும். தான் கருகி போனாலும் கூட மக்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளராக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு.
அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுடைய குடியரசு ஆட்சியை போல நம்முடைய குடியாட்சியும் அல்லாஹ் தஆலா அமைத்து தருவானாக என்று துஆ செய்வானாக. எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.